அந்த முறையில அப்போலேருந்தே சரி இது டிஜிட்டல் ஸ்டாம்ப் ஆயிடுச்சுங்க, இல்லைங்கள, ஆனா ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப் வெளியிடணும், ஃபர்ஸ்ட் டே கவர் ரிலீஸ் பண்ணணும், அவருடைய உருவம் அதுல பதிஞ்சிருக்கணும் அப்படின்ற முயற்சி சின்ன அளவில் எடுத்தாலும் இது என்னைக்கோ தயாராயிடுச்சுங்க. நான் ஆக்சுவல் விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும், என்னைக்கோ தயாராயிடுச்சு. டாக்டர் ப்ரொஃபசர் நம்ம ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டே இருந்தார், ஏங்க தடையாயிட்டே இருக்கு, கொஞ்சம் போலாமா? தடை ஒன்றும் இல்லைங்க, நான் எல்லாம் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டாம்ப் ரெடி, ஃபர்ஸ்ட் டே கவர் ரெடி. எப்போன்னா நான் நம்ம தமிழர் குடியரசு தலைவரா வர வரைக்கும் வெயிட் பண்ணிச்சு. இதுக்கு முன்ன எப்போ ரிலீஸ் ஆயிருந்திருக்கலாம். ஆனா நம்மளுக்கு, நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சியோட அது ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு இறைவனை கொடுத்திருப்பிருக்கான். இப்பேற்பட்ட பெரியார் அந்த உணர்ச்சியோட எடுத்து பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த அளவு இன்னைக்கு துணை ஜனாதிபதி குடியரசு துணைத் தலைவருடைய வீட்டில், அவருடைய வீட்டில் இப்பேற்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது. அது எனக்கு தெரிஞ்சு பிரதமர் அவர்களும் இதை பார்த்து கொண்டு அவருடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய முயற்சியால ஊர்ல இருக்கக்கூடிய இப்ப வரைக்கும் பிரபலம் ஆகாத, அதாவது அவங்க காலத்தை அவங்கள மீட்க முடியாத அளவு அவர் ஆட்சி பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரத நாட்டுல பல பேருக்கு தெரியாத இருந்த ஒரு நிலையில இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியில அவருடைய புகழை நம்ம திருப்பி எடுத்து சொல்றோம்னா ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. அதுல நான் எனக்கு விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க. திருச்சியில படிச்சு திருச்சியை சுத்தியே வாழ்ந்தவோ, முசிறியில இருந்தவோ எனக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. நான் ஆக்சுவலா